சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டரும் ஆகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு சில வாரங்களில் இந்த அரசியல் பயணம் அல்லது இந்த பாராளுமன்றத்தில் இருந்து விட்டு விலகி போகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஒருவர் தொலைபேசி அழைப்பு எடுத்து கேட்டிருந்தார். எதுக்காக விட்டுட்டு போகிறாரு, அவர் தொடர்ச்சியாக அதில் இருந்தால் தானே தொடர்ச்சி அவரால் பேச முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. சார், இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் தோழன் ரதன். டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கிற ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற உரையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதாவது, நான் இன்னும் ஒரு சில வாரங்களில் நான் இந்த பதவியை விட்டு போயிடுவேன் அப்படி என்று சொல்லி. அதுக்கப்புறமாக அவருடைய சமூக ஊடகமாக இருக்கிற யூடியூப்பில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த பாராளுமன்றத்தை விட்டு போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல், நீங்களாக என்ன பதவியால் இறக்கிறத விட நானாகவே இந்த பதவியை விட்டு ரிசைன் பண்ணி போயிடுறேன். அதுக்கப்புறமாக சகோதரி கௌசல்யா அவர்கள் என்னுடைய இந்த பதவிக்கு வருவாங்க. சகோதரி கௌசல்யா பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க பஃப்ரா கட்சி சார்பாக அப்படின்ற மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார் சமூக ஊடகங்களில். இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது, பாராளுமன்ற அமர்வுகளில் இன்றும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த கிளிநொச்சி பிரதேசத்தில் இடம்பெறுகின்ற ஊழல்கள் சம்பந்தமாக யார் யார் ஊழல்வாதிகள், எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவாளர்கள் இதனுடைய ஊழல்வாதிகள் அப்படின்றதிலிருந்து கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய் இந்த திண்ண பயிற்சிகை சம்பந்தமாக இதுக்காக வீணடிக்கப்பட்ட பணம், அது மட்டுமில்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கூட கடலை நட்டிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்திலேருந்து இத்தனை ஆதாரங்களோடு நான் அன்றைய டிசிசி கூட்டத்தில் போயிட்டு, அந்த டிசிசி கூட்டத்தில் இந்த விஷயங்களை ஆதாரங்களை பொதுமக்கள் முன்னிலையில் வைக்கின்ற பொழுது அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் போடா நாய வழியிலே அப்படி என்று சொல்லி தன்னை தவறான வார்த்தைகள் பிரயோகித்தமை சம்பந்தமாகவும் டாக்டர் இந்த இடத்துல சொல்லியிருந்தார். ஆனால் அந்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் இவ்வாறான ஒரு விஷயத்தை அவர் பகிரக்கூடாது, அவருக்கு பகிர்வதற்கு அதிகாரம் இல்லை. அவர் அப்படி ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு ஒரு டிசிசி கூட்டத்தில் அவர் ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால், அவர் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு உறுப்பினர், அவ்வளவுதான். அதனால் அவர் இந்த கருத்தை அல்லது இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை வெளியில் போக சொல்வதற்கு எந்த விதமான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சாணக்கியன் அவர்கள் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல், ஒரு டிசிசி கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரு ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய தகமைகள் அல்லது கடமைகள் என்னென்னு சொன்னால், அரசியலை தாண்டி அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்னென்ன பணிகள் செய்யலை, இதில் என்னென்ன ஊழல் நடந்திருக்கிறது, இந்த ஊழல்களை எப்படி இல்லாமல் பண்ணுவது, அந்த ஊழல்களை கண்டுபிடித்து அடுத்த கட்டமாக என்ன செய்வது, இப்படியான கோட்பாடுகள் ஒரு தலைமை டிசிசி கூட்ட தலைவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற போது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இதனை திட்ட தெளிவாக கொண்டு போய் சொல்கின்ற பொழுது, டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை வெளியில் போ அப்படின்னு சொல்லியும் ஊழல்வாதிகளை காப்பாற்றியமை தொடர்பாகவும் இப்போ இது ஒரு பெரிய ஒரு பேசுபொருள். டாக்டர் அண்மையில் சொல்லியிருந்தார், சிங்கள ஊடகங்கள் எல்லாம் மீன்பிடி அமைச்சரை அவ்வளவுக்கு கேவலமாக மக்கள் திட்டுவதாக சொல்லியிருந்தார். அவர் மீன்பிடி அமைச்சர் இலங்கை நாட்டுக்கு அப்படின்றத கடந்து அவர் வடபகுதியினுடைய அமைச்சராக மட்டுமே இருக்கிறார் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது நான் புதுசாக சொல்ல தேவையில்லை. ஏன்னு சொன்னால், அவர் வேறு எந்த ஒரு பிரதேசங்களையும் போயிட்டு மீன்பிடி சம்பந்தமாக அல்லது மீன்பிடி தொழிலாளர்களினுடைய அல்ல அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி தெரியல. அவர் வடபகுதியை கட்டி பிடிச்சி கொண்டு வடபகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அவரோடு சேர்ந்து 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேரும் வடபகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அமைச்சராகத்தான் இருக்கிறாங்களே ஒழிய அவர்கள் வேறு எதுவுமே செய்வதாக தெரியலை. இது பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். என்ன சொன்னால், ஒரு கடற்தொழில் அமைச்சர் என்கின்ற பொழுது இலங்கையை சுற்றி இருக்கின்ற எல்லா பக்கமும் இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டிய அமைச்சர் வடபகுதியில் குடிகொண்டிருக்கிறது. சரி, இந்த விஷயங்கள் இப்படி இருக்கணும். அந்த விஷயத்தை அப்படியே விட்டுக்கொண்டு டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த டிசிசி கூட்டங்கள் இடம்பெற்ற இந்த பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் இன்றைய பாராளுமன்ற உரையிலே இந்த விஷயத்தை சொல்லியிருந்தால், நான் இந்த 1 சில தினங்களில் போயிடுவேன் அப்படி என்று சொல்லி.
டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த பாராளுமன்றத்தை விட்டு பாராளுமன்ற உறுப்பினரையை ராஜினாமா செய்து விட்டு அவர் போகின்ற பட்சத்தில் சகோதரி கௌசல்யா அந்த இடத்துக்கு வருவார். டாக்டர் சொல்லியிருக்காங்க சகோதரி கௌசல்யா தன்னை விட கூடுதலாக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அல்லது பாராளுமன்றத்தில் என்ன விஷயங்கள் பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தெளிவுபடுத்தி மக்களுக்கு சொல்லுவாங்களா இல்லையா தெரியவில்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் வந்து பஃப்ரா கட்சிக்காக அவங்க தன்னை விட அளவுக்கு அதிகமாக பிரதித்துவப்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு கதையை சொல்லியிருந்தார். இந்த குறிப்பிட்ட சகோதரர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சென்ற கொலிச்சில் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்து இதனுடைய ரிசல்ட்ஸ் அதாவது வந்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொல்கின்ற அந்த உடனேயே ஊடகங்கள் சந்தித்து அல்ல டாக்டர் ராமநாதன் அவர்களிடம் கேள்வி இருக்கின்ற போது சொன்னது, நான் 2.5 வருஷங்களும் சகோதரி கௌசல்யா 2.5 வருஷங்களும் இந்த அரசியல் பயணத்தில் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தான் இந்த பதவியை ராஜினாமா செய்வது மட்டுமில்லாமல் அவருக்கான வழக்கு ஒன்று போய்கொண்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணாமல் தான் பாராளுமன்றத்திற்காக நொமினேஷன் போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு. டாக்டர் அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் டாக்டருடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். இதில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த அரசியலில் அல்லது இந்த பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரையை விட்டுட்டு போகின்ற பொழுது அதனால் மக்களுக்கு தான் பாதிப்பை ஒழிய பஃப்ரா கட்சிக்கோ அல்லது வந்து வேறு யாருக்குமே பாதிப்பில்லை. அங்கே இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற வடபகுதியில் இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் அல்லது பிரச்சனைகளை திட்ட தெளிவாக இவ்வளவு துல்லியமாக சிங்களம், தமிழ், இங்கிலீஷில் 3 மொழியிலேயும் வந்து பார்த்திங்க சொன்னால் உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர் வருவாரா அப்படின்றது தெரியலை. ஆனால் இதனை கடந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இனி வருகின்ற காலங்களில் முதலமைச்சர் தேர்தலில் போட்டி போட்டு அதில் வெற்றி பெற்று மக்களுடைய பிரச்சனைகளை முன்கொண்டு வந்து மக்களுக்கான ஒரு குரலாக அவர் ஒழிக்கணும் அப்படின்றது அவருடைய அவாவாகவும் இருக்குது. அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் அவர் வந்து இந்த அரசியல் பயணத்தை பயணித்து கொண்டிருக்கார். அவருடைய அடுத்த கனவு வந்து நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களோடு போட்டி போடுவதற்காக 3 இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது 4வது நபராக இன்னொரு முதலாளி பண முதலாளி ஒருவரும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இணைந்து கொள்வதாக இப்போ ஊடகங்களில் பேசப்படுறது. அது சம்பந்தமாக ஒரு நேர்காணலில் வந்து அவர் சொன்ன விஷயம், தனக்கு வந்து எந்த தமிழ் அரசு கட்சிகள் இல்லை தமிழ் கட்சிகள்லேருந்து எனக்கு வந்து யாரிலேயும் நம்பிக்கை இல்லை, நான் போகிறதா இருந்தால் நான் தனியாக தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்து ஒரு சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட பகிர்வில் அந்த குறிப்பிட்ட அந்த பணக்காரனும் அவரோட சேர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனும் வந்து இணைந்து நின்று கொண்டு ஒரு ஒளிநாடா ஒன்றை வந்து வெளியிடுகின்ற விஷயத்தையும் வந்து காணக்கூடிய இருக்கிறது. இங்கே யாரையும் இந்த அரசியல் பயணத்தில் நம்பி பயணிக்க முடியாது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை நாங்கள் நம்பி பயணிப்பது போல் மற்றவர்களையும் எங்கேயுமே நம்பி பயணிக்க முடியாது. யார் எப்போ தொப்பி பிரட்டி மாறுவார்கள் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. அந்தளவுக்கு வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல வந்து இப்போ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பதவி விட்டு விலகி போவதனால மக்களுக்கு நல்லதா அல்லது கெட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு உண்மையில் கெட்டது, ஊழல் செய்பவர்களுக்கு வந்து நல்லது. என்னென்னு சொன்னால் ஊழல் செய்பவர்கள் இன்னும் ஊழல் செய்ய போகிறார்கள், கேட்பதற்கு ஆள் இல்லை, தட்டிக்க ஆள் இல்லை. அது அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இந்த பதவியை விட்டு போவது வந்து அவர்களுக்கு தான் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஏனென்றால் அவ்வளோ பேருக்குமே அது பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்குது. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பதவி விலகி போகின்ற பொழுது நாங்கள் எங்கட ஆட்டத்தை நாங்கள் இனிமேல் ஆடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய ஆதரவாளர்களை பொறுத்தவரையில் சகோதரி கௌசல்யாவை விட டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற விஷயத்தை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் விட்டு போகக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனாலும் தீவிர ஆதரவாளர்களை பொறுத்தவரையில் சகோதரி கௌசல்யா வந்தாலும் சரி, டாக்டர் வந்தாலும் சரி, ஒரே கொள்கையில் தான் இருவருமே பயணிக்க போகிறார்கள். அதனால் வந்து யார் பயணித்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றதும் இங்கே வந்து பலருடைய கருத்தாக இருக்கிறது. இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதுன்னா இந்த கிளிநொச்சி ஊழல்
சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. நாளை அடுத்தடுத்த நாட்களில் வந்து என்னென்ன பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைய சமூக ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுது டாக்டர் ராமநாதன் செய்தியாக சாணக்கியன் அவர்கள் டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு ஆதரவு வழங்கியமை தான் இன்று பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஆனால் நல்ல ஒரு விஷயம், இன்னும் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழும்பி ஆதரவு குரல் கொடுக்கல. ஆனால் ஒருவராவது அந்த இடத்துல குரல் கொடுத்திருந்தது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். டாக்டர் ராமநாதனுடைய பதவி விலகல் அல்லது இந்த பாராளுமன்ற உறுப்பினரையை விட்டுட்டு டாக்டர் ராஜினாமா செஞ்சுட்டு போனால் அதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் அதுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.